பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். சங்கீதம் புஸ்தகம் 38வது சங்கீதம் 18வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, பொதுவாக தங்களுடைய பாவத்தை குறித்து உணர்வை கொண்டவர்களை அதிகமாக விதத்தில் நாம் பார்க்க முடிவதில்லை. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறவும் தங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் மிக கருத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஜனங்கள். அதே விதமாக தங்கள் பாவத்தை குறித்த உணர்வை கொண்டிருப்பது அரிதாக இருக்கிறது, மிக அரிதாக இருக்கிறது. ஆனால் வேதத்தில் தாவீது, பெரிய ராஜா தாவீது, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என்று சொல்லுகிறார். நான் அதை மறைக்காமல் அறிக்கையிடுவேன் என்றும் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம் பாவங்களை மெய்யான உணர்வோடு, உண்மையான உணர்வோடு அறிக்கை செய்வது மிக முக்கியமான காரியம் தேவப்பிள்ளை. மேலும் நாம் நம்முடைய பாவங்களை குறித்து உண்மையாகவே வருத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? வருத்தப்படுகிறோமா? நம்ம செய்யற பாவத்தை நினைச்சு அல்லையா வருத்தப்படுகிறோமா என்பதை சிந்திப்பது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் நம் ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவப்பிள்ளை, அப்படி என்ன பெரிய பொல்லாத பாவத்தை, அக்கிரமத்தை நான் செய்து விட்டேன்? நான் செய்த தவறை, பாவத்தை இந்த உலகத்தில் யாரும் செய்யவில்லையா? அத்தனை பாவத்தையும் செய்தும் இவர்களெல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள். என் வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் தானே எல்லாம் போராட்டமும், வியாதிகளும், வேதனைகளும், குழப்பங்களும் எல்லோரும் இருந்தும் தனிமையாயிருப்பது போல உணர்வுகள், பிசாசினால் வரும் பயத்தின் ஆவிகள், எல்லோரும் எனக்கு விரோதமாக எழும்பும் சூழ்நிலை, யாரும் என்னை புரிந்து கொள்ளாத நிலை, அந்த கடவுளுக்குத்தான் என் நிலைமை தெரிகிறதா, புரிகிறதா என்று புலம்புகிற அனுபவத்தில் இருக்கீங்களா? அல்லேலூயா. கவலைப்படாதீங்க தேவப்பிள்ளையே. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பாவத்தை குறித்த உணர்வோடு அதை அறிக்கையிட்டு விட்டுவிட தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதான ஒரு எண்ணத்தோடு வாழுகிற வாழ்க்கை தேவை தேவப்பிள்ளைகளே. அது நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவை புதுப்பிக்கிறதுக்காக காணப்படும். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம் பாவத்தை குறித்து உணர்வு உணர்ந்து வருத்தப்பட்டு தேவனிடத்தில் அதை அறிக்கையிடுவோம் தேவப்பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அறிக்கையிடணுமா வேண்டாமா? அறிக்கையிட்டு அதை விட்டுவிட தேவ சமூகத்தை ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இனி நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை உணர்வடைய செய்யும் தேவனிடத்தில் நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் அக்கிரமத்தை நாங்கள் அறிக்கையிட்டு எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பும் எங்கள் அன்பு ஆண்டவரே, சப்பா சோதரம் ஆண்டவரே, இந்த நேரம் சிறு வயது முதல் இந்த நாள் வரை ஆண்டவரே, அறிந்தும் அறியாமலும் துணிகரமாக அடியேன் குடும்பத்தாரும் செய்த எல்லா பாவத்திற்காக ஆண்டவரே வருத்தப்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் அறியாமையை, எங்கள் அநீதியை மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்கள் பாவத்தின் நிமித்தம் நாங்கள் அனுபவிக்கும் மனவேதனையை, வியாதியை, கண்ணீரோடு இருக்கும் சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர் குடும்பங்களையும் அக்கிரமத்திலிருந்தும் பாவ பிடியிலிருந்தும் ஆசீர்வாத குறைவுகளிலிருந்தும் விடுவிப்பீராக, இவர்களை ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.